ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், ஸ்கூலு விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸு செஞ்சிடலாம். வாங்க வீடியோ கொடுப்பலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ப்ஸு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 அவிச்சு வச்சுருக்கேன், வேக வச்சு. அதையும் அதில் பசைஞ்சு போட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்கங்க உருளைக்கிழங்கும் அந்த ப்ரெட்டு தூளும் நல்லா ஒன்று சேர்ந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்ட பிறகு நான் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு 2, பச்சை மிளகாய் ஒரு 1 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதோட இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மசிச்சுக்கலாம். எல்லாம் தண்ணி கலக்காமல் மசிங்க. நம்ம தேவைப்பட்டால் ஒரு 2 சொட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா பசைஞ்சிடுங்க. எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி பற்றல, அதனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் தட்டிக்கலாம். நான் இப்போ வட்டமாக தான் தட்டியிருக்கேன். நம்ம எந்த முக்கோண ஷேப்பு வேண்டாலும் தட்டிக்கலாம், எப்படி வேண்டாலும் தட்டிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நான் வட்டமாகவே தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி தட்டிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம். நம்ம பிரெட் க்ரம்ப்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு தண்ணி சேர்ந்து நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். நான் எந்த பதத்தில் கரைச்சிக்கிறோனோ அந்த பதத்தில் நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் இதை கோட் பண்ணிக்குவோம். இது அப்புறம் பிரெட் க்ரம்ப்ஸில் போட்டு நம்ம இதை ப்ரெட்டை நல்லா மேலே தூவி விட்டுக்குவோம். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் இதை இப்போ கோட் பண்ணிவிட்டு 2வது ப்ரெட்டு தூள் இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெய் நல்லா காயிட்டும். நம்ம போட்டு அதில் நான் 3 போட்டு அதில் பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. பாருங்கள், நான் 3 போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கெல்லாம் ஏற்கனவே வெந்தது தான், ஆனால் தீஞ்சிடாத அளவுக்கு நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா எடுத்துப்போம். இது எண்ணெய்லாம் உரியாது, எண்ணெய் குடிக்காமல். இது எந்த கெஸ்ட்டு வந்தாலும், பசங்க ஸ்கூல்லேருந்து விட்டு வந்தாலும் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இது சாஸ் வச்சுக்கலாம் நம்ம சைடிஷாக. இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம யார் கெஸ்ட்டு வந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க ஸ்கூலு விட்டு வந்தாலும் இந்த மாதிரி நல்லா சூடாக நல்லா சுட சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் புட்டு காட்டுறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளார்க்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.